ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம டைட் ஆஃப் லவ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 எபிசோடு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நிறையா புது சீரீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ஹானோட பர்த்டே வந்து 2 பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் காமிக்கிறாங்க மறுபடியும் அந்த கிஸ் பண்ணுற சீனோட. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹேஜுன் இருக்கான்ல, அவன் எப்பயும் போல் அவனோட ஆர்ட் கிளாஸ்க்கு போயிட்டான். ஸோ அங்கே போயிட்டு அவன் என்னவோ யோசிச்சுட்டு இருக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஒரு சீனில் வந்து ஹான் வந்து ஹேஜுனை வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி அவனோட பேர் வந்து பேப்பரில் எழுத சொல்லிட்டு இருப்பான். அவனும் எழுதிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் காலை எடுத்து அவன் கன்னத்துக்கிட்ட மாதிரி வச்சு நிறையா டைம் எழுதிட்டே இரு, நீ ஒரு டைம் கூட என் பேரை தப்பாகவே எழுதக்கூடாது, உன் மனசில் என் பேர் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மடித்து அவன் ட்ரெஸ்க்குள்ளே போடுவான். ஸோ அதை அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்கான்ல, நம்ம ஹேஜுனோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து நம்ம ஹேஜுன் ஒரு மாதிரி பார்க்குறான், இவன் என்ன பண்ணுறான், என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹேஜுன் அது எதுவுமே கண்டுக்கல. மறுபடியும் அவன் ஒரு சீனை நினச்சி பார்க்குறான். ஒரு டைம் நம்ம ஹேஜுன் என்ன பண்ணியிருப்பானா, சரி ப்ரெட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருப்பான். ஆனால் ஹான் என்ன பண்ணியிருப்பானா, அதை தடுத்துட்டு நான் சொன்னால் மட்டும்தான் நீ எல்லாமே செய்யணும், அதுதான் என்னோடய ரூல் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது எல்லாமே வந்து அவன் ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, என்ன நம்மளை பார்க்கவே மாட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரேசரை வந்து இப்போ கீழே தள்ளி விடுறான். நிறைய சத்தமும் போட்டு பார்க்குறா. பட் நம்ம ஹேஜுன் வந்து திரும்பவே இல்லை. இப்போ மறுபடியும் அவன் என்ன நினச்சி பார்க்குறான்னா, நம்ம ஹான் வந்து ஹேஜுன் கிட்ட வந்து இப்போ பேசுகிறான். உனக்கு தெரியுதா நான் ஏன் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்னு, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். நம்ம ஹேஜுனுமே நான் அது மாதிரி போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹான் என்ன சொல்கிறான்னா, அப்படியா சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்குவோம், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே ஒன்றா படுத்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியுமே வந்து அந்த ஆர்ட் கிளாஸில் தான் அவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே வந்து. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாது, இவங்ககிட்ட இப்பயே பேசிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சேரை நவுத்தி வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அவள் கன்ஃபென்ஸ் பண்ணுறா, லைக் இது மாதிரி ஹேஜுன் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறா. நம்ம ஹேஜுனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, நீ நான் சும்மா தானே சொல்கிறேன், என்னை ப்ராங்க் எதனா பண்ணுறியா என்ன அப்படின்னு. இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேனே, ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை நீ நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நீ இது மாதிரி பேசுகிறியா அப்படின்னு அந்த ஹேஜுனும் வந்து கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணு இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு உண்மையாகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு நம்ம ஹேஜன் இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, நான் உன்னை அது மாதிரி எப்பயும் பார்த்ததே இல்லை, அதனால் இதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை எப்பயுமே வந்து என் ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் பார்த்துருக்கேன், லைக் நீ இல்லைனா நான் இருக்கிறது கஷ்டம், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக நான் பார்த்துருக்கேன், ஸோ இதெல்லாம் வந்து நான் காதல்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு சீ போடா அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சோகத்தில் அந்த பொண்ணு ஏஞ்சி போயிடுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹேஜன் வந்து இந்த பூவெல்லாம் என்னவோ கட் பண்ணிட்டு இருப்பான். அதை கட் பண்ணிருக்கும்போது கையில் தெரியாமல் கிழிச்சிக்கிறான். ஸோ அது வலியில் கத்தும் போது நம்ம ஹான் வந்து என்ன சொல்கிறான்னா, வலிக்குதா, அதெல்லாம் அப்படி தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிங்கரை எடுத்து லைட்டாக லிக் பண்ணுறான். இப்போ அதுக்கு நம்ம ஹேஜுன் என்ன சொல்கிறான்னா, வலிக்குது தான், ஆனால் நீ பண்ணுறத விட ஒன்றும் வலிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கோச்சிட்டு போகிறான். இப்போ ஹான் வந்து பின்னாடியே போகிறான். இரு உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹான் வந்து ஹேஜனை குண்டுக்கட்டாக தூக்கி பெட்டில் படுக்க போட்டு ஒரு போர்வையை மேலே போத்திட்டு 2 பேரும் இப்படி விளையாடுறாங்க அழகாக சிரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹான் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவன்கிட்ட காமிக்கிறான். அது வந்து நம்ம ஹேஜுன் தான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஒரு நினைவுமே நான் அது மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹேஜுன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, ஏன் ஃபோட்டோ மட்டும் வைக்கிற, அது ரொம்ப தப்பு, உன்னோட ஃபோட்டோவும் சேர்த்து வை, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே 2 பேரும் பேசிட்டு அப்படியே இங்கே இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ பாய்.